ஹாய், நம்ம இன்னைக்கு நாட்டுக்கோழி பிரியாணி தான் செய்ய போகிறோம். ஸோ காலையிலே அப்பா கூட போயிட்டு அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ காலையிலே அப்பா கூட போயிட்டு நாங்கள் நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்துட்டோம். பிரியாணி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தியா எல்லாருமே வீட்டில் எல்லாருமே வெங்காயம் கட் பண்ணுறது, தக்காளி எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ நம்ம வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நாட்டுக்கோழி அப்படிங்கிறதுனால நம்ம இது க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணி இப்போ குக்கரில் வந்து விசில் வைக்கணும், அப்போ தான் வேகும். டேரெக்டாக பிரியாணியில் வந்து நம்ம போட முடியாது. ஸோ இதை வந்து விசிலில் வச்சிடலாம். கொஞ்சம் தண்ணி வேக வச்சா போதும். கொஞ்சம் போட்டு கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போதும், ஏன்னா க்ளீன் பண்ணுறது நிறைய மஞ்சத்தூள் போட்டாங்க. உப்பு இத்தினோண்டு தான் போடுறேன், பிரியாணியில் போடுறோம். ஸோ நம்ம 4 விசில்ஸ் வச்சிடலாம். அதில் வச்சு 4 விசில்ஸ் சிக்கன் வேகட்டும். அதுக்குலாம் நம்ம இங்கே ஸ்டவ் ஆன் பண்ணி மற்ற இதில் இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எண்ணெய், 1.5 கிலோ ரைஸ்க்கு வந்து 6 கிளாஸ் நம்மளுக்கு வரும். காப்பிடினா 6 கிளாஸ், 6 பிடி. இதில் தான் நான் ரைஸ் எடுத்துருக்கேன். இது வந்து காப்பிடி. ஸோ இதில் வந்து நான் 6 ரைஸஸ் 6 டைம் எடுத்துருக்கேன் இதில். அதனால எல்லாமே நம்ம 6 நம்பர்ஸில் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ வெங்காயம் 6, தக்காளி 6, அண்ட் சில்லி க்ரீன் சில்லியும் 6. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 6 டேபிள் ஸ்பூன், 6 டேபிள் ஸ்பூன். இஞ்சி பூண்டு 6 டேபிள் ஸ்பூன், பூண்டு பேஸ்ட் எல்லாமே பேஸ்ட் பண்ணி தனித்தனியாக வச்சு 6. தக்காளியும் 6. ஸோ மிளகாப்பொடியும் 6. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கனால கொஞ்சம் 4, 5 அந்த மாதிரி பார்த்து, காரம் இருக்கவங்க அந்த மாதிரி பார்த்து போட்டுக்கலாம். அதே மாதிரி இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதுவுமே 6. நான் இந்த மாதிரி ஒரு சைஸில் 6 துண்டு பட்டை எடுத்துக்கிட்டேன். ஸோ 6 வெங்காயம் நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் எண்ணெய்னால நம்மளுக்கு அந்த நுரை வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. பூண்டு பேஸ்ட் வந்து 6 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 5, 6. ஃபஸ்ட்டு பூண்டு ஸ்மெல் போடுறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுக்கிறோம், அப்புறம் இஞ்சி போட்டுக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6. இப்போ அடுத்து நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அது 4 ஸ்பூன் போதும். 1, 2, 3, 4. அப்புறம் காரம் பார்த்து போட்டுக்கலாம், ரொம்ப காரம் ஆயிடுச்சுன்னா சாப்பிட முடியாது. ஸோ இந்த மிளகாத்தூள் வந்து நம்ம இப்போவே ஏன் போடுறோம் அப்படின்னா கலர் வரக்கு. நம்ம எக்ஸ்ட்ரா கலர்ஸ்லாம் எதுவும் ஆட் பண்ண வேணாம். இப்போ நம்ம வந்து மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் டக்குன்னு போட்டுடலாம். இன்னும் அடுத்து பச்சை மிளகா அதே மாதிரி 6 வந்து நான் இந்த மாதிரி கோடு போட்டிருக்கேன், கீரல் மாதிரி போட்டு 6 போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் புதினா ஒரு கட்டு, கொத்தமல்லி தழை கொஞ்சம் மீதி வச்சிடலாம், கடைசியாக கார்னிஷ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். நம்ம நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளோட தக்காளி. ஸோ இந்த ஸ்டேஜில் இப்போ தான் நம்ம வந்து தக்காளி லாஸ்ட்டாக ஆட் பண்ணும். ஸோ இதுவுமே 6 தக்காளிஸ். எண்ணெய் மேலே வர அளவுக்கு நம்ம தக்காளி வந்து நல்லா வேக வச்சுக்கலாம். அப்போதான் நல்லா மசாலாவும் இருக்கும். நல்லா வந்துச்சு. இப்போ நம்ம கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கரண்டியில் எடுத்திருக்கேன். இப்போ கரெக்டாக தயிர் ஊற்றினதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ரைஸ் வந்து வாஷ் பண்ணி 3 டைம்ஸ் நான் வாஷ் பண்ணிட்டு அப்புறம் நல்ல தண்ணியில் ஒரு டைம் வாஷ் பண்ணி ஊற வச்சிடலாம். இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அதே இந்த ஸ்பூனில் இந்த ஸ்பூனில் 4. இப்போ வந்து நம்ம பக்கத்தில் தண்ணி வச்சுக்கலாம். அரிசி கழுவி வச்சு அதில் ரைஸ் போட்டதுக்கப்புறம் சுடு தண்ணி ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். ஜில்லுன்னு டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ண வேண்டாம், குறைஞ்சிடும் அரிசி. ஸோ இந்த சைடு வந்து வெந்துட்டு சிக்கன் நல்லா வெந்துடுச்சு.
உப்பு ஆட் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கலாம். அது இப்போ வந்து நம்ம வந்து 7.5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். கரெக்டாக 7.5 கிளாஸ் ஊற்றலாம். சூப்பில் நிறையா தண்ணி இருக்குது. அந்த சூப்போட தண்ணியை சேர்த்து அதுக்கப்புறம் மீதி கிளாஸ்க்கு வந்து இங்கே நம்ம சூடு பண்ணியிருக்க தண்ணி ஊற்றிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி. ஸோ அப்போ தான் சிக்கன் வந்து மசாலாவில் இறங்கும். வந்து நம்ம சூப் தண்ணி ஊற்றிடலாம். உப்பு செக் பண்ணிடுவோம். 3 கிளாஸ் சூப் ஊற்றிட்டோம். நம்மளுக்கு 3 கிளாஸ் சூப் கிடச்சிச்சு. மீதி வந்து 4 கிளாஸ் நல்லா எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு நல்லா கொதிச்சிருச்சு. நான் இப்போ இதை எடுத்து ஊற்றிக்கிறேன். நல்லா தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டேன். இது வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ரைஸ் போட்டுடலாம். நான் இப்போ பார்க்குறேன் கொதிச்சிருச்சானு. ஸோ நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம ரைஸ் போட்டுடலாம். நல்லா வடிகட்டி ரைஸ் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம மெதுவாக ரைஸ் உடையாமல் மெதுவாக நம்ம கலக்கி விட்டுக்கலாம். ஒரு 3 மினிட்ஸ் நான் வந்து இதை மூடி வச்சிடுறேன். கொஞ்சம் தண்ணி கெட்டியானதுக்கப்புறம் நம்ம தம் போட்டுடலாம். இப்போ தண்ணி கம்மியாயிட்டு இருக்கு. இப்போ 3 மினிட்ஸ் கழிச்சு கொஞ்சம் கெட்டியாயிடும். அப்போ வந்து நம்ம வாழையில வச்சு கவர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வாழையில ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். கொஞ்சம் கூட தெரியாமல் கவர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். நான் வெயிட் ஏதாவது வைக்கணும். நான் செங்கல் எடுத்துக்கலாம். ஸோ தம் போட்டாச்சு. நம்ம சிம்மில் வச்சிடலாம். கரெக்டாக 15 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். 15 minutes later. 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஆஃப் பண்ணிட்டேன். 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஓப்பன் பண்ண வேணாம். இப்போ ஒரு கரெக்டாக 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். 5 minutes later. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வந்து ஒரு இலையை எடுத்துடலாம். சூப்பரா இருக்குது. எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு இருக்காங்க. நீங்களும் இது ட்ரை பண்ணுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. ஸோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். until then it's bye.